வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் வேல்முருகன் தமிழ் டெக் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் டிவி ரிப்பேர் கட்டு வந்தார். அது சைனா டிவி வாங்கி ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சாம். டிவி ரிப்பேர் ஆகிடுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து லோ பட்ஜெட் டிவியில் ஒரு கம்பெனி டிவி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த டிவி வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. இது வந்து நானே ஷோரூமில் போயிட்டு வாங்கி சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த டிவியை கம்பெனிக்காரன் வரத்து முன்னே ஒரு படம் பார்க்கணும். பசங்க ரொம்ப அழுதுங்கிறாங்க. அதனால் எனக்கு உடனே வந்து எனக்கு ரீபூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கால் பண்ணார். அதுக்காக இந்த டிவியை எப்படி நான் ரீபூட் பண்ணுறேன், எப்படி வந்து நம்ம நெட்டு கனெக்ஷன் கொடுக்குறது, அதுக்கப்புறம் யூடியூப் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் நம்ம கேபிள் டிவியில் வந்து HDMI 1 அப்புறம் ஏவி இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி வச்சு படம் பார்க்குறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக டிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர்லேருந்து வரதுக்கு கம்பெனிலேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் இல்லை 3 நாள் ஆகும். சில கம்பெனிலேருந்து உடனே வந்துடுவாங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் நம்ம டிவி பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா புதுசாக டிவி வாங்கினா உடனே டிவி பார்க்கணும் அப்படின்லாம் தலையை வெடிச்சு பாருங்க இருக்குது நிறைய கஸ்டமருக்கு நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து எப்பயுமே நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அர்ஜென்ட் படாதீங்க. ஏன்னா புது டிவி வாங்கும்போது கம்பெனிக்காரங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து அவங்க செட்டிங்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு அந்த நம்ம எடுத்த ஃபோட்டோ, வீடியோலாம் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து வாரண்டி கிளியர் ஆகும். சரி, இப்போ டிவி வந்து ஆன் ஆகிடுது. ஆன் பண்ண உடனே ஆண்ட்ராய்ட் டிவின்னு வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு கேட்கும். கண்ட்ரினா இந்தியாவா, அமெரிக்காவா அப்படின்னு கேட்கும். நாம் வந்து இதில் இந்தியான்னு கொடுத்து நெக்ஸ்ட் அழுத்தணும். இதே வந்து ஒரு கூகுள் டிவினா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேனிங் மாதிரி காமிக்கும். அது வந்து புதுசாக நீங்கள் டிவி வாங்குறீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வேறு எதனா கூகுள் டிவி வச்சுருந்தீங்கன்னா அதுமாரி சொல்கிறேன், ஈஸி அது. அப்படியே ஸ்கேனிங் காமிக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து இது நான் வரதுக்கு முன்னே அழைச்சிட்டாங்க அதெல்லாம். அதுமாதிரி ஸ்கேனிங் காமிக்கும்போது நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து கேமரா ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே லிங்க்னு கேட்கும். அந்த லிங்க்கை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் செட்டப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரெக்டாக வந்து மொபைல் ஃபோனோட அப்ளிகேஷன் வந்து டிவிக்கு போயிடும். இப்போ இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால இது மாதிரி செட்டப் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். உள்ளே போனால் அதுக்கப்புறம் செட்டப் டிவி வித்து ஃபோன் கேட்கும். இதெல்லாம் வந்து பண்ண தேவையில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவி ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கேனிங் மாதிரி இருந்தாக்கா நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்து உள்ளே போயிடலாம். இதை வந்து அவங்க ஏற்கனவே ஸ்கிப் அப் பண்ணதுனால இது மாதிரி கேட்குது. இது நெக்ஸ்ட்டு போக முடியாது. நம்ம ரிவர்ஸ்ட்டு வந்து இப்போ செட்டப் யுவர் டிவி வித் மொபைல் ஃபோன் கேட்குது. நம்ம வந்து இப்போ செலக்ட் யுவர் வைஃபை நெட்வொர்க் கேட்கும். நம்ம அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண முன்னே மொபைல் ஃபோன் வந்து நம்ம ஹாட்ஸ்பாட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டுக்குனுடைய பாஸ்வேர்டு கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். அந்த நேரத்தில் எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து ரெடியாக வந்து செல்ஃபோனை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து இதில் போடணும். பாஸ்வேர்ட் போட தான் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு உள்ளே போகும். இதே கூகுள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேன் தான். அதிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் பாஸ்வேர்டு டோட்டலாக எதுவுமே போட தேவையில்லை. இதுமாதிரி ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒய்ஃபை இருந்தால் ஒய்ஃபை பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். இவங்க வந்து மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுனால மொபைல் ஃபோனுடைய நான் பாஸ்வேர்டு போட்டுட்டேன். அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சிடுச்சு. கனெக்ட் சக்ஸஸ்ஸு இன்டர்நெட்னு வந்தது. இப்போ வந்து மொபைல் ஃபோனில் ஒரு நெட்டு வந்து டிவிக்கு இதாகிடுது. அதுக்கப்புறம் டிவி பார்த்திங்கன்னா அப்டேட் கேட்கும். எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் புதுசாக நம்ம பண்ணும்போது அப்டேட் கேட்கும். அப்போ சில டிவி பார்த்திங்கன்னா அதிகமான எம்பி எடுக்கும். சில டிவி இந்த டிவி பார்த்திங்கன்னா அந்தளவு எடுக்கல, உடனே அப்டேட் ஆகிடுது. இதே கூகுள் டிவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 GB 2 GB அளவுக்கு நெட்டு வந்து எடுக்கும், அப்டேட் ஆகும். அப்போ உங்கள் டிவியில் உங்கள் செல்ஃபோனில் டேட்டா கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கணும். பாதியிலே நின்றுச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் அது அப்டேட் ஆகாது, அப்படியே நிற்கும். அதனால் அது ஒன்று நீங்கள் அப்டேட்டு ஸ்கிப்பப் பண்ணுறங்க. இல்லை அப்டேட்டு ஒரு சில டிவியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து இது சைன்இன் கேட்கும், அக்கௌண்ட் சைன்இன் கேட்கும். இப்போ இதுக்கு முன்னே நெட்டு கனெக்ட் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணணும். ஏன்னா கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஏற்ற முடியும். இல்லை நம்ம வந்து வேறு ஸ்க்ரீன் வேறு ஏதாவது வந்து பண்ண முடியும். இப்போ யூடியூப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அக்கௌண்ட் கேட்கும். இதுமாதிரி அக்கௌண்ட் முன்னே கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த டிவியினுடைய சைன்இன் ஆகிடும். நான் வந்து இவன் கஸ்டமருடைய மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டும் போட்டுவிட்டேன். அது போல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்க்கணும், இல்லை அப்ளிகேஷன் எதாவது டவுன்லோட் பண்ணணும், அமேசானில் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா சைன்இன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது வந்து அப்போ சைன்இன் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனில் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த டிவியில் இவங்களுக்கு சைன்இன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டுவிட்டேன். இவங்க தப்பாக பாஸ்வேர்டு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மெயில் ஐடி தான் மொபைல்லேருந்து நம்ம எடுக்கலாம் மெயில் ஐடி. அப்படி மெயில் ஐடியே தெரியலனா நம்ம என்ன மெயில் ஐடி வந்து மொபைல்லேருந்து எடுத்துடலாம். மொபைல் பாஸ்வேர்டு தெரியலனா நம்ம என்ன பண்ணோம், கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து
இப்போ இந்த டிவி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு தப்பு தப்பா சொன்னாரு. 2, 3 தடவ போட்டோம் ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியலன்னா, அனதர் வே சைன் இன்னு இருக்கும். அதாவது பர்கட் பாஸ்வேர்டு கூட இருக்கும். நம்ம அந்த பர்கட் பாஸ்வேர்ட குடுத்த உடனே, நம்ம மொபைல் ஃபோனுக்கு தனியா ஒரு கோட் நம்பர் ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட்டு எஸ்ஸா நோன்னு கேட்கும். எஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இல்ல 15 அது மாரி நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நம்ப டிவில என்ன நம்பர் இருக்குதோ, அதே நம்பர மொபைல்ல போட்ட உடனே செலக்ஷன் செட் ஆயிடும். அதுக்கப்புறம் டிவிக்கு தனியா அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் குடுத்த உடனே ஷோஸ் த நேம் யுவர் ஸ்மார்ட் டிவின்னு கேட்கும். அப்படின்னா, இந்த டிவி வந்து நம்ம ஸ்மார்ட் டிவின்னு சேவ் பண்ணி வைக்கிறோமா, இல்ல ஹால் ரூம்ல வந்து சேவ் பண்ணி வைக்கணுமான்னு சொல்லிட்டு தனியா பேர் கேட்கும். ஏன்னா, அந்த டிவிக்கு ஒரு பேர் வேணும். அதனால இந்த டிவி வந்து நான் ஆண்ட்ராய்டு டிவின்றதுனால ஆண்ட்ராய்டு டிவியே குடுத்து சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் தேவைப்படுமான்னு கேட்கும். நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் தேவைப்படுதுன்னா, அதில டிக் மார்க் இருக்கும். இதே நம்ம அப்ளிகேஷன் தேவையில்ல, பசங்க அத நோண்டுதுன்னா, நீங்க வந்து அத அப்படியே என்டர் குடுத்தீங்கன்னா, அது ஒரு அப்ளிகேஷன் ஏறாது. நம்ம டிக் மார்க் குடுத்தா, அதில ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடும். நம்ம கேன்சல் குடுத்தாக்கா, அப்ளிகேஷன் தேவையில்ல அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ட் மார்க் குடுத்து நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செட் பண்ணிட்ட பிறகு கண்ட்ரி ரெஜுலேஷன் வரும். நம்ம இந்தியான்னு குடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் சைன் இன் சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஸ்கிப் குடுக்கலாம். ஏன்னா, இவங்களுடைய இவங்க தனியா ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அக்கவுண்ட் கேட்கறாங்க டிசிஎல் கம்பெனிக்காரங்க. அதனால நான் வந்து ஸ்கிப்பா பண்ணிட்டேன். அப்புறம் யூசர் ஆட்டோமேட்டிக் அப்டேட் கேட்கும். நான் வந்து அப்டேட்டும் குடுத்துட்டேன். அப்படி இல்லனா நீங்க நோ தேங்க்ஸ் கூட குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏன்னா, நம்ம டேட்டால ச ச கம்மியா இருந்தாக்கா, அது அப்டேட் ஆச்சுனாக்கா டேட்டா காலி ஆயிடும். அதனால நான் நோ தேங்க்ஸ் குடுத்துட்டேன். நமக்கு தேவைப்படும்போது மட்டும் நம்ம அப்டேட் பண்றதுக்கு. இப்ப டிவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து இது ஓகே பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் தான் அந்த பசங்க வந்து பொம்மை படம் பார்த்து தான் பசங்க அழுதுருந்தாங்களாம். அதனால ஃபர்ஸ்ட்டு யூடியூப் வைக்க சொன்னாங்க. இப்ப இப்ப டிவி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் தான் வரும். நாம மேல பார்த்தீங்கன்னா, இன்புட்ன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணி வச்ச உடனே HDMI 1ன்னு வரும். நம்ம HDMI 1 இருந்தா, நம்ம கேபிள் டிவி ஓடும். ஏவி வச்சாலும் கேபிள் டிவி ஓடும். அந்தந்த ஒயர் சொருக வேண்டியது தான். அவ்வளோதான். இப்ப நம்ம கேபிள் டிவி பார்க்கும்போதே, நம்ம திடீர்னு யூடியூப் வேணும்னா, இந்த பட்டன் இருக்கு பாருங்க. அந்த பட்டன பிரஸ் பண்ண உடனே, ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடும். அது யூடியூப் மட்டும் கிடையாது. Amazon Prime, Netflix நீங்க எத எத செலக்ட் பண்றீங்களோ, இந்த ஹோம் பட்டன்லயே கீழ இருக்கும். அப்படி டைரக்ட்டா நம்ம போயிட்டு யூடியூப்னா யூடியூப் எடுத்தா ஓப்பன் ஆயிடும். அமேசான் பிரைம்னா அமேசான் பிரைம் அடிச்ச உடனே ஓப்பன் ஆயிடும். நெட்ஃப்ளிக்ஸ்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இப்ப அந்த பையனுக்கு பொம்மை படம் வச்சு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பொம்மை படம் பார்க்கும்போது நம்ம டிவி பார்க்கணும், சன் டிவி பார்க்கணும்னு அவங்க வீட்ல எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரிமோட்லயே பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அது இருக்கு பாருங்க பட்டனு. நம்ம யூடியூப் படம் பார்க்குறோம்னா, சோர்ஸ்ன்னு ஒரு பட்டன்ல நம்ம கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல HDMI 1, HDMI 2ன்னு இருக்கும். இவங்க HDMI போடுறதுனால ஓகே அழுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேபிள் டிவி வந்துரும். ஒரே டைம்ல நம்ம வந்து டிவியும் பார்த்துக்கலாம். அதேமாரி யூடியூப் படம் போகும். ஒரே ஒரு பட்டன் தான். அந்த பட்டன் அழுத்துனோனே வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப யூடியூப்னா கீழ பட்டன் அழுத்தணும். நம்ம வந்து கேபிள் டிவினா அந்த சோர்ஸ் பட்டன் அழுத்தணும். அவ்வளோதான் செட்டப் வந்துரும். இந்த டிவில பார்த்தீங்கன்னா, ஒரு டிடிஎஸ் டிவி தான். இதுல ஆடியோ ஆப்டிகல் அவுட்புட் இருக்குது. இந்த டிவி வந்து ரூ. 12,500 வாங்கியிருக்காங்க. இந்த டிவி ஒர்த் தான் ஓரளவுக்கு. ஆனா சீப் அண்ட் பெஸ்ட் டிவி தான். கஸ்டமர் வந்து அந்த இதுக்கு முன்ன இருந்த டிவி பிரைட்டா இருந்தது. இந்த டிவி டல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இது வாட் கம்மி. அந்த சைனா டிவி வாட் அதிகம். இப்போ சைனா டிவிக்கு இந்த டிவிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த டிவியும் ஒண்ணு தான். சேம் டிஸ்ப்ளே தான். என்ன ஒண்ணு கம்பெனி டிவில சாஃப்ட்வேர் போடுவாங்க. கொஞ்சம் பொருள் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சைனா டிவி அசெம்பிள் டிவில கம்பெனி டிஸ்ப்ளே தான் போட்டிருப்பாங்க. ஆனா போர்டு வீக்கா இருக்கும். சாஃப்ட்வேரு கொஞ்சம் அவங்க லோக்கல் சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா 2 எல்இடி தான் இருக்கும் பேக் லைட்ல. அதில 3 எல்இடி இருக்கும். அதனால டிவி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட் அதிகமா தெரியறதுனால, கஸ்டமர் வந்து இந்த டிவி டல்லா போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, இது லைஃப் வரும். அதுவும் தான் லைஃப் வரும். யூஸ் பண்ணுறத பொறுத்தா இருக்குது. சரி ஓகே. சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இது மாரி வேற என்ன செட்டிங் தேவைப்படுதுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஆண்ட்ராய்டு டிவில நம்ம என்ன சாஃப்ட்வேர் போடுறது, இல்ல ஹேங் ஆவுது, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உடனே பதில் சொல்றேன். நன்றி. வேல்முருகன் தமிழ் டெக் சேனல்.